இவங்க they long for that intimacy அப்படிங்கிறதுனால அந்த காலகட்டத்திலையும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள போயிடுறதுக்கு காரணமாயிடுது. 5வது ரீசன் வந்து சில மனிதர்களோட பர்சனாலிட்டியே எப்படி அப்படின்னா அவங்க ஒரு ஈஸியா போர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த போர்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாவல்ட்டி இருக்கணும் லைஃப்ல, எப்போ பார்த்தாலும் புதுசா எதையாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அட்வென்ச்சரஸா இருக்கணும், ஒரு எக்ஸ்ப்ளோரரா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அண்டர்லைன் பர்சனாலிட்டியாவே அது இருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னதான் ஒரு நல்ல வாழ்க்கை துணை வாய்ச்சாலுமே கூட, என்னதான் அந்த இன்டிமசி எல்லாமே இருந்தாலுமே கூட அவங்களால இந்த போர்டமை ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. 6வது ரீசன் அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் எது மேல இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தான். அதுலயும் குறிப்பாக ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன் இருக்கும் பொழுது அது பெரும்பாலும் தவறான ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள மனிதர்களுக்கு இழுத்துட்டு போயிடுது. ஏன்னா அது நம்ம மூளையவே ஹைஜாக் பண்ணிடுது. நம்ம சரியா யோசிக்கிறதுல நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கக்கூடிய மனநிலையில இருந்து அந்த நேரத்துல நம்ம தவறுறதுனால பெரும்பாலும் அடிக்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான தவறான உறவுகள் கூடா நட்புகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. ஏங்க இந்த மூட்டு வலி பிரச்சனை விடவே கூடாதா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அடுத்தது PTSDன்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அதாவது சின்ன வயசுலயோ அல்லது எந்தாவது அவங்களோட டீனேஜ் பருவத்திலேயோ ஏற்பட்ட ஆறாத காயங்கள், ஆறாத உணர்வு ரீதியான வலிகள், மன வலிகள், அதை வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணாம இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் லைஃப் மேல இருக்கும். அதாவது ஃபியர் ஆஃப் இன்டிமசி அப்படின்னு இதை சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. எந்த மனிதரோடையும் நம்ம ரொம்ப நெருங்கி போயிடக்கூடாது. ஸோ நெருங்கி போய் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா அதை நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிறது இவங்களுடைய ஆழ் மனதினுடைய ஒரு பயமா இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ் மேல ஒரு பெரிய ஆசைலாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த எக்ஸிஸ்டிங் பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இவங்களாவே கெடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, இவ்வளோ நல்ல லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க, ஆனா இவங்க மேல நம்ம வந்து ஒரு உண்மையான உணர்வு ரீதியான ஒரு பிடித்தத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிற அந்த ஆழ்மன பயத்தின் காரணமாக இவங்க தங்களுடைய திருமணத்தை, தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தாங்களாவே கெடுத்துக்கிறாங்க.